TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். தமிழரசுக் கட்சி சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதாக சுமந்திரன் அறிவித்துள்ள நிலையில் மாவை உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவால் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் கட்சியின் கொள்கை யாப்புக்கு எதிரானது என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. தமிழரசுக் கட்சி மத்திய குழு தீர்மானம் என்பது கூட்டு தீர்மானமே என கட்சியின் பொதுச் செயலாளர் வைத்தியர் சத்தியலிங்கம் சொல்கிறார். தேர்தலில் தமிழரசுக் கட்சி தனக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளமைக்கு சஜித் பிரேமதாசா நன்றியை தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் வேதனம் வழங்க மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 12 அமைப்பினால் ஏற்பாடு செய்துள்ள 2024 ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களின் விவாதத்துக்காக பொதுமக்களின் கேள்விகளை அனுப்ப முடியுமான காலம் 2ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். விளம்பர இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். 28 ஆண்டுகளாக பிரித்தானியாவிலிருந்து ஒலிக்கும் டிபிசியின் தமிழ் நியூஸ். தமிழில் முதல் முறையாக AI செயற்கை நுண்ணறிவு ஊடாக செய்திகளை வழங்கி வரும் டிபிசி ஊடகத்துறையில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவினரால் தயாரிக்கப்படும் டிபிசியின் காலை மாலை செய்திகள். டிபிசி அரசியல் தேடலான இன்சைட்ஸ் மற்றும் அரசியல் ஆய்வு உங்களை வந்தடைய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 00447817063682 டிபிசியின் நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளமை தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது என்று அக்கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் மத்திய குழுவின் தீர்மானம் சம்பந்தமாக எனக்கு உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை. ஆகவே தற்போதைய அறிவிப்புகளை தமிழரசுக் கட்சியின் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என திட்டவட்டமாக அறிவித்தார். மேலும் இது ஒரு சிலரின் தனிப்பட்ட முடிவு. இது தொடர்பாக என்னால் பதிலளிக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த கூட்டத்தில் கட்சியின் முக்கியஸ்தர்களான நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யோகேஸ்வரன் மற்றும் ஸ்ரீநேசன் ஆகியோரும் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் இலங்கை தமிழரசுக் கட்சி மத்திய குழுவால் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் கட்சியின் கொள்கை யாப்புக்கு எதிரானது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் 1/9/2024 அன்று வவுனியாவில் இடம்பெற்றுள்ளது. இக்கூட்டத்தில் சஜித் பிரேமதாசா அவர்களை ஆதரிப்பது என்றும் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பது இல்லை என்றும் அவரை போட்டியிலிருந்து விலகுமாறு கேட்பது என்று 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் ஊடகங்களுக்கு செய்தியை வெளியிட்டுள்ளார். இந்த தீர்மானம் தொடர்பாக எமது ஆட்சேபனையை தெரிவிக்கின்றோம். இவை கட்சியின் கொள்கை மற்றும் யாப்புக்கு எதிரானதாகும். இதற்கான காரணத்தை கூற விரும்புகின்றேன் என்று யோகேஸ்வரன் அறிவித்துள்ளார். எமது கட்சி யாப்பின் விதிப்படி மத்திய குழுவை கூட்டுவதற்கான கூட்டத்திற்குரிய அழைப்பு கடிதத்தினை 7 நாட்களுக்கு முன்பாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த விதி மீறப்பட்டு 1/9/2024 திகதிய கூட்டத்திற்கான கடிதம் 28/8/24 திகதியிடப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் அனுப்பப்பட்ட கடிதத்தில் குறித்ததொரு வேட்பாளரை ஆதரிப்பது தொடர்பாக இறுதியான தீர்மானம் எடுப்பது தொடர்பாக குறிப்பிடப்படவில்லை. அதேவேளை அன்றைய கூட்டத்தில் தலைவர் சேனாதிராஜா சுகவீனம் காரணமாக கலந்து கொள்ளவில்லை. அவரிடம் குறித்த தீர்மானம் எடுக்கப் போவதாக அறிவிக்கப்படவில்லை. ஆதரிக்கவுள்ள ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பாக தீர்மானம் எடுக்கவுள்ளதாக தலைவரிடம் அறிவிக்கப்படவில்லை. சிங்கள வேட்பாளர்களை ஆதரிப்பதாக இருந்தால் அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சமஷ்டி தீர்வு பற்றி குறிப்பிட வேண்டும் என்றும் 11/8/2024 கூட்டத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்.
அதனை கூட்டத்தினர் ஏற்றுக்கொண்டனர். அவ்விடயத்தினை சுமந்திரனும் அறிவார். ஆனால் சஜித்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சமஷ்டி பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அப்படி இருக்க சஜித்தை ஆதரிக்க முடிவெடுத்தமையிலுள்ள மர்மம் என்ன என்பதை மத்திய குழுவினர், பொதுச்சபையினர் மற்றும் மூல கிளையினர் மாத்திரமல்ல, தீர்மானம் எடுத்தவர்கள் தமிழர்களுக்கு சொல்லியாக வேண்டும் என்று யோகேஸ்வரன் மேலும் தெரிவித்துள்ளார். அதேவேளை தமிழரசு கட்சியின் கொள்கை தமிழ் தேசிய பாதை என்பவற்றை சிதைக்கின்ற, பலவீனப்படுத்துகின்ற விஷமத்தனமான செயல்களை தமிழர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள் என்பதை வேதனையுடன் தெரிவிக்க விரும்புகின்றேன் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா குறிப்பிட்டுள்ளார். தேர்தலில் ஆதரவு குறித்து யாரை தெரிவு செய்கிறோம் என்பதை விட தெரிவு சரியான முறையில் இடம்பெறுகிறதா என்பது மிக முக்கியம். அது மாத்திரமின்றி தலைமைத்துவமின்றி எடுக்கப்பட்டுள்ள கட்சியின் இந்த தீர்மானம் கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழரசு கட்சி மத்திய குழு தீர்மானம் என்பது கூட்டு தீர்மானமே என கட்சியின் பொதுச் செயலாளர் வைத்தியர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் மத்திய குழு சஜித் பிரேமதாசாவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக கட்சியின் ஊடக பேச்சாளர் கூட்டத்தின் பின் ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவித்திருந்தார். அதனை தமிழரசு கட்சி தலைவர் மாவை சேனாதிராஜா மறுப்பு தெரிவித்து அது கட்சியின் தீர்மானம் இல்லை என்பதை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கட்சியின் செயலாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் மாவை சேனாதிராஜா கலந்து கொள்ளவில்லை. மத்திய குழு தீர்மானம் என்பது ஒரு கூட்டு தீர்மானம். மத்திய குழுவில் 30 பேர் கலந்து கொண்டார்கள். மாவை சேனாதிராஜாவுக்கும் அறிவித்து அவரும் வருவதாக இருந்தார். உடல்நிலை சரியில்லை என்று தெரிவித்து அவர் கலந்து கொள்ளவில்லை. மூத்த துணைத் தலைவர் தலைமையில் தான் கூட்டம் நடைபெற்றது. மத்திய குழுவின் தீர்மானம் தான் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்குவது என்பதனை அறிவித்தோம். எதிர்வரும் 4ஆம் தேதி தபால் மூல வாக்களிப்பு. அதனால் தீர்மானம் எடுக்கப்பட்டது. அவருடன் ஏற்கனவே நான் கதைத்துள்ளேன். மூத்த துணைத் தலைவர் யாழ்ப்பாணத்தில் நேரில் சந்தித்து மாவை சேனாதிராஜாவுடன் கதைப்பார் என கூறியுள்ளார் என்று வைத்தியர் சத்தியலிங்கம் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி தனக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளமைக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா நன்றியை தெரிவித்துள்ளார். சமூக ஊடகத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், நாங்கள் இணைந்து அனைவரும் வெற்றி பெறுவோம், இனவெறியில்லாத பாரபட்சமில்லாத எதிர்காலத்தை உருவாக்குவோம் என தெரிவித்துள்ளார். ஐக்கியம், வலு, பகிர்ந்து கொள்ளப்பட்ட நோக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் எதிர்காலத்தை உருவாக்குவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் என்ற நாளாந்த வேதனத்தின் அடிப்படையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துக்கான வேதனம் வழங்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை 1700 ரூபாவாக அதிகரித்து கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி மீண்டும் ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி நாளாந்த அடிப்படை வேதனமாக 1350 ரூபாவும், உற்பத்தி அடிப்படையிலான ஊக்குவிப்பு கொடுப்பனவாக 350 ரூபாவுமாக 1700 ரூபா வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு ஏதேனும் ஆட்சேபனைகள் காணப்படுமாயின் அதனை சமர்ப்பிப்பதற்கு கடந்த 28ஆம் தேதி மதியம் 12 மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை 1700 ரூபாவாக அதிகரித்து ஏலவே வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது. இதனை அடுத்து குறித்த வர்த்தமானி அறிவித்தல் மீள பெறப்பட்டதுடன் வேதன நிர்ணய சபையில் கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி எட்டப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய இந்த புதிய வர்த்தமானி வெளியிடப்பட்டது. எனினும் குறித்த வேதனத்தின் அடிப்படையில் இந்த மாதத்துக்கான வேதனத்தை வழங்குவதற்கான ஒழுங்குமுறைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை எனவும் 350 ரூபாய் என்ற உற்பத்தி ஊக்குவிப்பு கொடுப்பனவு தொடர்பில் இதுவரை இணக்கம் எட்டப்படவில்லை எனவும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளன தரப்பினர் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் நாளாந்தம் 1700 ரூபாய் வேதனத்தை வழங்குவதற்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணங்கி இருப்பதாகவும், வேதன நிர்ணய சபையில் நடந்த அதற்கான வாக்கெடுப்பில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் முதன்முறையாக அந்த யோசனைக்கு ஆதரவாக வாக்களித்ததாகவும் அமைச்சர் ஜீவன் தொண்டமான், இராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் பலர் கூறியிருந்தனர்.
உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு தீர்மானித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைத்தமையின் ஊடாக அதற்காக முன்வைக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் பல்வேறு சிக்கல்கள் எழுந்துள்ளதாக இராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்பர தெரிவித்துள்ளார். அந்த வேட்பு மனுக்களின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட்டால் சுமார் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்களுக்கு வாக்களிக்க முடியாது போகும் என இராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்பரத் மேலும் தெரிவித்தார். அதேபோன்று 18 வயது பூர்த்தியடைந்த மேலும் சிலர் தேர்தல் வேட்பாளராக களமிறங்க முடியாத நிலை ஏற்படும் எனவும் இராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவில் நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வங்காள விரிகுடாவின் மேற்கு, மத்திய மற்றும் அதனை அண்மித்த வடமேற்கு விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள தாளமுக்கம் எதிர்வரும் மணித்தியாலங்களில் வடக்கு ஆந்திரா மற்றும் இந்தியாவின் தெற்கு ஒடிசா கடற்கரையை நோக்கி நகரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த கடற்பரப்புகளில் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடற்தொழிலாளர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி எதிர்வரும் 36 மணித்தியாலங்களில் சில பிரதேசங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மார்ச் 12 அமைப்பினால் ஏற்பாடு செய்துள்ள 2024 ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களின் விவாதத்துக்காக பொதுமக்களின் கேள்விகளை அனுப்ப முடியுமான காலம் 2ஆம் தேதி திங்கட்கிழமையுடன் முடிவடைகிறது. இந்த விவாதம் 3 கட்டங்களாக இடம்பெற இருப்பதுடன் அதன் முதலாவது கட்டம் எதிர்வரும் 7ஆம் தேதி இடம்பெற இருக்கிறது. இதன் 2ஆம் கட்ட விவாதம் 8ஆம் தேதியும் 3ஆம் கட்ட விவாதம் 9ஆம் தேதியும் இடம்பெற இருக்கிறது. இந்த விவாதத்துக்கு ஜனாதிபதி வேட்பாளர்களில் அதிகமானவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். இந்த விவாதத்தின் போது ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேள்விகளை கேட்பதற்கு பொதுமக்களுக்கு அந்த இயக்கம் சந்தர்ப்பம் வழங்கியிருக்கிறது. அவ்வாறு வேட்பாளர்களிடம் கேட்க இருக்கும் கேள்விகளை ஏற்றுக்கொள்வதை இன்றுடன் நிறைவுக்கு கொண்டுவர மார்ச் 12 அமைப்பின் வழிநடத்தல் குழு தீர்மானித்துள்ளது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.